ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி களி தாங்க. சாப்பாடு கரைச்சி வச்சு களி செஞ்சுருக்கிறேன். இது எனக்கு மட்டும்தான் களி. இந்த தம்பிக்கு வந்து மாவு இருக்குது, தோசை ஊற்றிட்டா அவன் சாப்பிட்டு கிளம்பிடுவான். ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சுன்ட்டான். குளிக்க போயிருக்கிறான். அவனுக்கு தோசை ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நேற்று சாதம் மீதி வச்சு அது கரைச்சி களி செஞ்சுருக்கிறேன். இதுக்கு என்ன குழம்பு பாருங்கள். முட்டை போட்டு கிரேவி. அதோட நம்ம வந்து காய் ஏதாவது சேர்த்திக்கணுன்றதுனால இது பீர்க்கங்காய் பொடியாக நறுக்கி அதை நல்ல மசாலா போட்டு நம்ம நான்வெஜ் செய்கிற மாதிரி எல்லா மசாலும் போட்டு நம்ம ஆல்ரெடியாக நான் நிறைய டைம் வீட்டில் எடுத்து போட்டு காட்டியிருப்பேன் இல்லைங்களா. அதனால் எல்லா மசாலும் போட்டு பூண்டு நிறைய போட்டு காயை நல்லா ஃபஸ்ட்டில் வேக வச்சு தக்காளி, காய், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணல இன்றைக்கி. எல்லாம் போட்டு வணக்கி விட்டு இதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கொடு போட்டு எடுத்து இதுவும் நல்லா ஆயில் நல்லா அந்த மசாலா வேக வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே கட்டி செஞ்சு வச்சுருக்குறேங்க. களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட காய் போட்டிருக்கிறேன், பீர்க்கங்காய் போட்டிருக்கிறேன். அதனால் ஏதாவது ஒரு வகை நம்ம காய் எடுத்துக்கணுன்றதுக்கோசரம் இதை செஞ்சுருக்கிறேன். சாப்பாடு கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து இதில் போட்டு தாங்க கரைச்சி வச்சு இப்போ களி செஞ்சுருக்கிறேன். எனக்கு மதியானத்துக்கும் இப்போதைக்கும் களி, தம்பிக்கு வந்து தோசை. அதை நேற்று வச்சு முருங்கைக்காய் சாம்பார் கூட அப்படியே இருக்குங்க, அதையும் யூஸ் பண்ணிக்குவேன். இதனால் தான் இன்றைக்கு புதன்கிழமை சாப்பாடு எல்லாமே. இது ராகி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இதோட பெனிஃபிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதோட பெனிஃபிட்டு காய் போட்டு சமைக்கிறது இது ஒன்றும் இல்லை. கஞ்சி நேற்று சாப்பாடு வடித்தேன் இல்லைங்களா, அந்த கஞ்சியை எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே இதில் ஊற்றி கொஞ்சோண்டு சாதம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மாவு போட்டு கிண்டிட்டேன், வேக வச்சு. இப்போ அதை நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டு சாப்பிட்டு மீதி அப்படியே வச்சுட்டு போயிட்டா நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுதாங்க இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும். என்னோடய சமையல் எப்போவுமே எனக்கு ஆரோக்கியத்தை பொறுத்து நான் சமைச்சிட்டுக்கிறேன். ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலைங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தம்பியை வந்து களி சாப்பிட மாட்டான், சும்மா கொஞ்சோண்டு சாப்பிடுவான். அவனுக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. பெரியவன் சாப்பிடுவான், இவன் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தோசை ஊற்றிட்டு மீதி இருந்தால் மாவு அப்படியே எடுத்து வச்சுருவேன். அவனும் வந்து 2 தோசை தான் சாப்பிடுவான். எங்களை இந்த மாதிரி இன்றைக்கு புதன்கிழமை எல்லோரும் யாரும் மீன், நண்டு, கோழி எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக ஒரு காயோ கீரையோ எடுத்துக்காங்க. மத்தியானம் ரசம் சாதம் எடுத்துக்காங்க, நைட்டுக்கு எடுத்துக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றவங்க அனைத்து மக்கள்களும் பாய். இன்றைக்கு எங்களோட சமையல் இது தாங்க.